ஹாய் ஆல். வெல்கம் டு ஆட்டோமேஷன் டெக்ஸ்டப் சேனல். இந்த பார்ட் 3ல வந்து என்ன நம்ம பார்க்க போறோம் அப்டின்னா, ரிப்போர்ட் போர்ட்டலுக்கும், எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டுக்கும் இருக்கிற மெயினான டிஃபரன்சஸ் பத்தி வந்துட்டு பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இப்போ ரிப்போர்ட் போர்ட்டலுக்கும், எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டுக்கும் இருக்க மெயினான டிஃபரன்ஸ் பத்தி வந்துட்டு பார்க்கலாம். 2மே வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் தான். பட் ரிப்போர்ட் போர்ட்டல்ல வந்து ஏஎம்எல் கேப்பபிலிட்டீஸ் வந்துட்டு இருக்கு. எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ல வந்து ஏஎம்எல் கேப்பபிலிட்டீஸ் வந்துட்டு இல்ல. அதுக்கப்புறம் ரியல் டைம் ரிப்போர்ட்டிங் அண்ட் அனாலிட்டிக்ஸ் வந்து ரிப்போர்ட் போர்ட்டல்ல இருக்கு. ரியல் டைம் ரிப்போர்ட்டிங் அப்படின்ற வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ரிப்போர்ட் போர்ட்டல்ல வந்து ரிசல்ட்ஸ் வந்துட்டு பார்க்க முடியும். இவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்துட்டு ஃபெயில் ஆயிருக்கு, இவ்வளோ வந்துட்டு பாஸ் ஆயிருக்கு, இது வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்ற மாரி. பட் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ல வந்துட்டு என்னன்னா, ஒன்ஸ் வந்துட்டு எக்ஸிகியூஷன் கம்ப்ளீட் ஆன பின்னாடி தான் நம்மளால வந்துட்டு ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்துட்டு பாஸ் ஆயிருக்கு, இவ்வளோ வந்துட்டு ஃபெயில் ஆயிருக்குன்ற மாரி நம்மளால பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் ஹிஸ்டரி, லாக்ஸ் அண்ட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்துட்டு 2லயுமே வந்துட்டு பார்த்துக்க முடியும். ரிப்போர்ட் போர்ட்டல்லயும் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆ லாக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு அட்டாச் பண்ற மாரி. எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்லயும் வந்துட்டு லாக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்துட்டு அட்டாச் பண்ண முடியும். ரிப்போர்ட் போர்ட்டல்ல வந்துட்டு இன்னொரு மெயின் ஃபீச்சர் என்னன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். என்னன்னா, ஒரு டிஃபெக்ட் வந்துட்டு வருது அப்டின்னா வந்துட்டு, இது ஆட்டோமேஷன் பக், இது வந்துட்டு சிஸ்டம் பக்ன்ற மாரி நம்மனால வந்துட்டு கிளாசிஃபை வந்துட்டு பண்ண முடியும். பட் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ல வந்துட்டு அந்த மாரி கிளாசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆட்டோ அனலைசர்ன்னு சொல்லிட்டு ஒரு மெயினான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் போர்ட்டல்ல வந்துட்டு இருக்கு. ஆட்டோ அனலைஸ் அப்டின்ற வந்துட்டு என்ன அப்டின்னா, ஒரு பக் வந்துட்டு வருது அப்டின்னா, அத வந்துட்டு அனலைஸ் பண்ணி, அடுத்தடுத்து நடக்கிற எக்ஸிகியூஷன்ல வந்துட்டு, அது வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு சொல்லும். லைக் வந்துட்டு இப்போ ஒரு பக் வந்துட்டு ப்ராடக்ட்ல வந்துட்டு வருது. நம்ம அத வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் பக்கா வந்துட்டு மார்க் பண்றோம் அப்டின்னா, அடுத்தடுத்து நடக்கிற எக்ஸிகியூஷன்ல வந்துட்டு இந்த மாரி இது ரிலேட்டடான பக்ஸ் வந்துட்டு வருது அப்டின்றப்ப, இது ஆட்டோமேட்டிக்கா அனலைஸ் பண்ணி, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் கோடு வந்துட்டு அது குடுத்துரும். இது வந்துட்டு ப்ராடக்ட் பக், இது வந்துட்டு சிஸ்டம் இஷ்யூ, இது வந்துட்டு அடுத்த இஷ்யூன்ற மாரி இது வந்துட்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு குடுத்துரும். இதுல தான் வந்துட்டு அவங்க ஏஎம்எல் கேப்பபிலிட்டீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு எதையும் அனலைஸ் பண்ணாது. ஜஸ்ட் வந்துட்டு நீங்க எங்கெங்கெல்லாம் லாக் குடுத்துருக்கீங்களோ, அந்த லாக் ஃபுல்லாவே எடுத்து எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ல குடுத்துரும். இப்போ ஃபெயிலியர் ஆகுது அப்டின்னா, ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ல வந்துட்டு அட்டாச் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டிகிரேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஜீரா கூட இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். இந்த மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் போர்ட்டல்ல இருக்கு. பட் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ல வந்துட்டு இந்த மாரி இன்டிகிரேஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் போர்ட்டல்ல வந்துட்டு நெறைய வந்துட்டு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு அ ஒரு எக்ஸிகியூஷனையும் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். 2 அம் அ ரிப்போர்ட்ட வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ரிப்போர்ட்ஸ வந்துட்டு டெலீட் பண்ணணும். இல்ல வந்துட்டு இம்போர்ட் ஆப்ஷன் வந்துட்டு குடுத்துருக்காங்க. இந்த மாரி நெறைய வந்துட்டு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் போர்ட்டல்ல இருக்கு. பட் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ல வந்து 2 ரிப்போர்ட்ட வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் ரிப்போர்ட்டையும், கரண்ட் ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறது. இந்த மாரி அனாலிசிஸ் எல்லாம் நம்மனால வந்துட்டு பண்ண முடியாது. பட் ரிப்போர்ட் போர்ட்டல்ல இந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் போர்ட்டல்ல வந்து ரீரன் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நீங்க இப்போ ஒரு ஒன் டைம் வந்துட்டு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ட வந்து ரன் பண்றீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்க அதே ஸ்கிரிப்ட்ட ரீரன் பண்ணணும். ஆனா ரிப்போர்ட் எதுவுமே நியூவா ஜெனரேட் ஆகக்கூடாது. எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்ல வந்துட்டு அப்டேட் பண்ணணும் அப்டின்னா வந்துட்டு ரீரன் ஆப்ஷன் வந்துட்டு அவங்க குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ட்ரையலா நான் வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கணும் அப்டின்னா, டீபக் மோட்ல வந்து நம்மனால ரன் பண்ணிக்க முடியும். இந்த மாரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு குடுக்குறாங்க. இதுல இல்லாம வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். அதாவது அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு இந்தந்த பேராமீட்டர்லாம் வந்துட்டு இருக்கணுன்ற மாரி பேராமீட்டர்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு பக் வந்துட்டு இருக்கு அப்டின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு குடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனலைசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ நல் பாயிண்டர் எக்செப்ஷன் சொல்லிட்டு ஒண்ணு அடிக்குதுன்னு வைங்களேன். அந்த பேட்டர்ன வந்துட்டு அனலைஸ் பண்ணும். இந்த மாரி நல் பாயிண்டர் எக்செப்ஷன்னு இவ்வளோ வந்துட்டு பக் வந்துட்டு ஃபெயில் ஆயிருக்கு அப்டின்ற மாரி வந்துட்டு உங்களுக்கு பேட்டர்ன வந்துட்டு அனலைசிஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் போர்ட்டல்ல வந்துட்டு அவங்க ஏபிஐஸ் வந்துட்டு புரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க வந்துட்டு இத இன்டிகிரேட் பண்ணியும் வந்துட்டு உங்கனால ட்ரிகர் பண்ணி அப்டேட் பண்ணிக்க முடியும். அது இல்லாம ஏபிஐஸும் வந்துட்டு உங்கனால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு யூசர் பிரிவிலேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. அதாவது நீங்க இப்போ அட்மினா வந்துட்டு லாகின் பண்றீங்க. இல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு
நார்மல் யூசரா வந்து லாகின் பண்றீங்கன்னா, உங்களுக்குரிய பிரிவிலேஜஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க அதுல பார்த்துக்க முடியும். அந்த நீங்க இப்போ ஒரு யூசருக்கு வந்துட்டு இன்வைட் அனுப்புறீங்க அப்படின்னா, அதுல வந்துட்டு பிரிவிலேஜஸும் குடுக்கலாம். அவங்க வந்து நார்மல் யூசர். இவங்க வந்துட்டு சூப்பர் அட்மின். அந்த மாரி வந்துட்டு பிரிவிலேஜஸ் குடுத்து அனுப்பலாம். அப்படின்றப்ப அவங்கனால சில ஃபீச்சர்ஸ வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். சில இத வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த மாரி விஷயங்களும் வந்துட்டு ரிப்போர்ட் போர்ட்டல்ல இருக்கு. பட் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ல இந்த மாரி யூசர் பிரிவிலேஜஸ் அண்ட் ரீரன் ஆப்ஷன், அதுக்கப்புறம் டீபக்கு இந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே வந்துட்டு கிடையாது. அதனால தான் மெயினா வந்து நம்ம ரிப்போர்ட் போர்ட்டலுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றோம். ஆ இதுல வந்துட்டு ஏஐஎம்எல் கேப்பபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து கிளையன்ட் டெமோவோ, இல்ல வந்துட்டு இன்டர்னல் டெமோக்கோ வந்து நீங்க போறீங்க அப்படின்றப்போ வந்துட்டு, இந்த மாரி ரிப்போர்ட் போர்ட்டல்ல ஷோ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டிஃபரண்டான வியூவா வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ரிப்போர்ட் போர்ட்டல்ல வந்துட்டு எப்படி இன்டிகிரேட் பண்றது? இத வந்துட்டு எப்படி அ மத்தவங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேஷன் டெமோ அப்போ வந்துட்டு காமிக்கிறதுன்றத பத்தி நம்ம அ இது பண்ணி வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, எப்படி வந்துட்டு இத இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம பார்க்க போறோம். எப்படி இத இன்டிகிரேட் வந்துட்டு பண்ணியிருக்கோம். இது எப்படி இங்க உங்களோட ஃப்ரேம் ஒர்க்லருந்து ரன் பண்ணா, அங்க வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு எப்படி அப்டேட் ஆகுது. இந்த ரிசல்ட்ஸ எப்படியெல்லாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணலாம். இது டேஷ்போர்டெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும். அப்படின்றத பத்தி வந்துட்டு கம்ப்ளீட்டா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்கு அட்வான்ஸான ஆட்டோமேஷன் டூல்ஸ், ஏஐ, எம்எல் ரிலேட்டடான டூல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட சேனல லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.